வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரா சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நிறைய ஆனியன், ஒரு பெரிய ஆனியனாக எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கிரேவி வந்துட்டு தக்காளியும் வெங்காயமும் எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். தக்காளியில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேஷ்யூ நட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா காளான் நம்ம போடும்போது காளான்லேயே நிறைய தண்ணி வரும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பாருங்கள், காளான் இந்த மாதிரி எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இது சேர்த்துக்கலாம். மசாலா ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு மட்டும் காளான் வேகணும். நமக்கு ஒரு செமி கிரேவியாக வேணும். ட்ரையாக வேணும்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். செமி கிரேவி வேணுன்றதுனால தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே மிளகு, சோம்பு இது ரெண்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கு இன்றைக்கி வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு சப்பாத்திக்கு தான் நம்ம தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. செமி கிரேவி வேணுன்றதுனால இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். ட்ரையாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் போட்டும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்து செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு பட்டர் நெய் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.